Hi, today 12th Max chapter on example 1.39 பார்க்கலாம். By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C5H8 plus O2 gives CO2 plus H2O. The above is the reaction that is taking place in the burning of organic compound called isoprene. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தடில் வந்து பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 4 டேர்ம் இருக்கா, அந்த 4 டேர்முக்கும் தனித்தனியாக வேரியபிள் சேர்க்கணும். ஸோ வந்து x1 x2 x3 x4னு ஒரு 4 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லேட் x1 x2 x3 x4 பி த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ இந்த வேரியபிள் வந்து ஒவ்வொரு டேர்ம் கூட சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ x1 வந்து இந்த டேர்ம் கூட x1 C5H8 ப்ளஸ் x2 O2 gives x3 CO2 ப்ளஸ் x4 H2O அப்படி தனித்தனியாக எழுதிக்கலாம். எழுதியிருக்க பாருங்க, x1 C5H8 plus x2 O2 gives x3 CO2 plus x4 H2O. இப்போ இதிலேருந்து தனித்தனியாக நம்ம கார்பன் தனியாக, ஹைட்ரஜன் தனியாக, ஆக்சிஜன் தனியாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்பன் எத்தனை இருக்குது? ஃபஸ்ட் டேர்மில் வந்து 5 இருக்குதா? ஸோ 5x1, இந்த 5 வந்து முன்னாடி போட்டுக்கணும். 5x1. நெக்ஸ்ட்டு இந்த கிவ்ஸ்க்கு அந்த சைடு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு பதிலாக ஈக்குவல் போட்டுக்கணும். ஈக்குவல் போட்டு இங்கே வந்து ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ வந்து x3 மட்டும் தான் வரும். x3 இங்கே வேறு எதுவும் இல்லை. ஸோ 5x1 ஈக்குவல் x3ன்னு வருது. இப்போ இதில் வந்து இந்த x3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வரும்போது மைனஸ் x3ன்னு வருது. ஸோ 5x1 மைனஸ் x3 ஈக்குவல் 0. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்க்கலாம். ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து 8 இருக்குது. ஸோ 8x1, இதில் எதுவுமே இல்லை, இதுக்கு மேலே ஈக்குவல் போட்டுக்கணும். இங்கே எதுவுமே இல்லை, இங்கே லாஸ்ட்டில் ஒரு 2 இருக்குது. ஸோ 2x4, 8x1 ஈக்குவல் 2x4. இப்போ இந்த 2x4 வந்து இந்த சைடு வருது. ஸோ 8x1 மைனஸ் 2x4 ஈக்குவல் 0. இது ரெண்டுக்குமே வந்து 2 காமனாக இருக்கிறதுனால ஒரு 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4. ஸோ 4x1 மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1. ஸோ x4 மட்டும் அப்படியே வந்துடும், ஈக்குவல் 0. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் வந்து ஆக்சிஜன் பார்க்கலாம். ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா, இங்கே எதுவுமே இல்லை, இதில் வந்து 2 இருக்குது. ஸோ 2x2 ஈக்குவல், இதில் ஒரு 2 இருக்குது. ஸோ 2x3 ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2x4. சரி, இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து ஹைட்ரஜன் தான் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. ஸோ இது வந்து x4 மட்டும் தான் வரும். 2x2 ஈக்குவல் 2x3 ப்ளஸ் x4. இப்போ இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வருது. ஸோ 2x2 மைனஸ் 2x3 மைனஸ் x4 ஈக்குவல் 0. இந்த ரெண்டும் ப்ளஸில் இருக்கனால இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடுது. இது ஈக்குவேஷன் 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து x1 இருக்குது, ஆனால் x2 இல்லையா, அதனால் வந்து x2க்கு வந்து நம்ம 0 போட்டு எழுதிக்கலாம். 5x1 ப்ளஸ் 0x2 மைனஸ் x3, x4ம் இல்லை, ஸோ 0x4 ஈக்குவல் 0. இந்த மாதிரி 0 சேர்த்து எழுதும்போது நம்ம மேட்ரிக்ஸில் எழுதும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இல்லாததுக்கெலாம் வந்து 0 போட்டு எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 4x1, x2வும் x3யும் இல்லை, அது ரெண்டுக்கும் வந்து 0x2 ப்ளஸ் 0x3 எழுதிட்டு அப்புறம் மைனஸ் x4 ஈக்குவல் 0. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x1 இல்லை, ஸோ 0x1 ப்ளஸ் 2x2 மைனஸ் 2x3 மைனஸ் x4 ஈக்குவல் 0. இந்த 3 ஈக்குவேஷன். இதில் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 4 இருக்குது. x1 x2 x3 x4னு 4 வேரியபிள்ஸ் இருக்கனால நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 4. இப்போ இதை வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து எழுதிக்கலாம். a/b இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதி ஒரு ஸ்லாஷ் போட்டு இந்த 0 எழுதிக்கணும். இப்போ இதுலேருந்து வந்து r1 r2 இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது இந்த r1ல் இருக்கிறதுல r2 பிளேஸ்க்கு வந்துடும், r2ல் இருக்கிறதுல r1 பிளேஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு r2வையும் r3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எதனால் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து 0, இங்கெல்லாம் 0 வந்துச்சுன்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 0 வர்றதுனால அதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது நமக்கு வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம அப்படி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ r2வும் r3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். r2ல் இருக்கிறதுல r3க்கும் r3ல் இருக்கிறதுல r2க்கும் எழுதியாச்சு. இப்போ வந்து இங்கேயும் 0 இங்கேயும் 0 வந்துருச்சா, இது மட்டும் நம்ம வந்து 0 மாற்றினா போதும். இப்போ இங்கே 0 மாத்திரக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, r1 ஒரு 5ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு r3யை ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிடும். ஸோ r3 சேஞ்ச் டு 4r3 மைனஸ் 5r1. ஃபஸ்ட்டு r3 வந்து ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 5 4s are 20, 0 4 0, minus 1 into 4 minus 4, இதுக்கெல்லாம் 0. நெக்ஸ்ட்டு r1 5ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம்.
4 into 5 20, 0ல அப்படி வந்துடும். -1 into 5 -5, இது 0 அப்படி வந்துடும். இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணாங்கனால சிம்பிள் மாற்றி எழுதிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ், மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸு. இப்போ 20ல் 20 போச்சுன்னா 0, 0ல் 0 போச்சுன்னா 0, -4 அப்படியே வந்துடும். இதில் இந்த +5 அப்படியே வந்துடும். ஓகேவா, இதான் R3 பிளேஸ்க்கு அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட P of A என்னன்னா, P of Aங்கும் போது இது மட்டும் பார்க்கணும். இதில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதான் வந்து இதோட P of A. P of A/Bக்கு வந்து இது மொத்தமாக பார்க்கணும். இது ஃபுல்லாக பார்க்கும்போது எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதான் P of A/B. இப்போ P of Aவும் P of A/B ரெண்டுமே 3 தான். ஸோ P of A ஈக்குவல் P of A/B லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 4 இருக்குது. அதை விட 3 வந்து சின்னதுங்கிறனால நம்ம லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து அன்னோன்ஸ் 4 இருக்குது, ஆனால் ஈக்குவேஷன் 3 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா x4க்கு பதிலாக ஒரு டீன்னு சொல்லி நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். x4 ஈக்குவல் டி. இந்த x4 ஈக்குவல் டீயை வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி x3 கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், -4x3 + 5x4 = 0ன்னு வருமா. ஸோ இங்கே பாருங்கள், -4x3 + 5x4 = 0. இந்த x4க்கு மேலே அந்த t சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -4x3 + 5 × t = 0. -4x3 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 5t அந்த சைடு போகும்போது -5t போகுது. இங்கே ப்ளஸில் இருக்கனால இந்த சைடு போகும்போது -5t வருது. இப்போ x3 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு -4 இந்த சைடு போகுது. -4 வந்து இங்கே மல்டிப்பிள் இருக்கனால இங்கே போகும்போது டிவைடில் போகுது. ஸோ -5/-4t வருது. இப்போ மைனஸும் கேன்சல் ஆயிடுது. ஸோ x3 = 5t/4ன்னு கிடைக்குது. இப்போ இந்த x3 வேல்யூவும் x4 வேல்யூவும் அடுத்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி x2 கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் என்ன 2x, இது வந்து x1 இல்லை. ஸோ 2x2 - 2x3 - x4 = 0ன்னு வருது. அந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். 2x2 - 2x3 - x4 = 0. இல்லை x3 வேல்யூ x4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2x2 அப்படி எழுதிட்டு -2 × x3க்கு பதிலாக இந்த 5t/4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த x4க்கு பதிலாக x4க்கு பதிலாக t எழுதியாச்சு =0. இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகும்போது 1 2 2 2 2 4. ஸோ இங்கே வந்து 5t/2ன்னு வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து 2x2 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா டைமும் வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இப்போ -5t/2 அந்த சைடு போகும்போது +5t/2ன்னு போகுது. -t அந்த சைடு போகும்போது +tன்னு போகுது. நெக்ஸ்ட்டு 2x2 அப்படி எழுதிட்டு இது வந்து கிராஸ் மல்டிபிள் 5t ப்ளஸ் இந்த 2t மல்டிபிள் பண்ணும்போது 2t/2. ஏன்னா இங்கே வந்து கீழே எதுவுமே இல்லை, 1 தான் இருக்கிறனால இதை வந்து நம்ம 2ஆல் ஒரு மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 வந்து காமனாக போட்டுக்கலாம். இப்போ இந்த x2 மட்டும் இங்கே வச்சுட்டு 2 அந்த சைடு போகுது. 2 அந்த சைடு போகும்போது இங்கே மல்டிப்பிள் இருக்கனால இந்த சைடு போகும்போது டிவைடில் போகும். ஸோ இங்கே கீழே போகும்போது அந்த 2 இந்த 2 சேர்ந்து 4ஆக மாறிடுது. ஸோ மேலே இருக்கிற 5t 2t ப்ளஸ் பண்ணும்போது 70/4. இந்த 2 இங்கே வந்ததுனால இது வந்து 4ஆக மாறிடுது. ஸோ x2 = 70/4. இப்போ x2 தெரியும், x3 தெரியும், x4 தெரியுமா. இந்த மூணுமே வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா 4x1 x2 இல்லை x3 இல்லை. ஸோ 4x1 - x4 = 0 அப்படிங்க வரும். அதில் வந்து நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி x1 கண்டுபிடிக்கலாம். 4x1 - x4 = 0. 4x1 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு x4 பதிலாக -t மைனஸ் போட்டு x4 பதிலாக t போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4x1 = இந்த -t அந்த சைடு போகும்போது +tன்னு போகுது. நெக்ஸ்ட்டு x1 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4 வந்து இங்கே மல்டிப்பிள் இருக்கனால இந்த சைடு போகும்போது டிவைட்லேயே போகுது. ஸோ x1 = t/4ன்னு வருது. ஓகேவா, இப்போ x1 கண்டுபிடிச்சாச்சு, x2 x3 x4 நாலுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ let us choose t = 4. t வந்து நம்ம ஒரு 4ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து சும்மா அசியூம் தான். கொஸ்டின்லேயே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ t = 4ன்னு எழுதிக்கலாம். x1ல் வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். t/4ன்னு இருக்கா x1. ஸோ அந்த டீக்கு பதிலாக 4/4ன்னு போட்டு = 1. நெக்ஸ்ட்டு x2 வந்து 7t/4ன்னு கிடச்சிதா. ஸோ 7 இன்று இந்த டீக்கு பதிலாக 4/4. இந்த 4 கேன்சல் ஆகிட்டு x2 = 7 வருது. x3 = 5t/4ன்னு கிடச்சிதா. ஸோ இந்த டீக்கு பதிலாக 4 போடும்போது மேலே இருக்க 4 இந்த 4 கேன்சல் ஆகி x3 வந்து 5ன்னு கிடைக்குது. x4 வந்து டீன்னு தான் வச்சுருந்தோம். ஸோ x4 = 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 4 வேல்யூ எழுதிக்கலாம். x1 = 1, x2 = 7, x3 = 5, x4 = 4. இப்போ இந்த x1 x2 x3 x4 அந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட் எழுதிருந்தோம்ல, இங்கே எழுதிருந்தோமா, இந்த ஈக்குவேஷன் வந்து நான் இங்கே அப்படியே எழுதியிருக்கிறேன். இங்கே எழுதிட்டு இந்த x1க்கு பதிலாக இந்த 1, x2க்கு பதிலாக 7, x3க்கு பதிலாக 5,
எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்1 இருக்கனால அது ஒன்றுங்கனால போட தேவையில்லை. ஸோ C5H8 அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த x2 பதிலாக 7O2 gives x3க்கு பதிலாக 5CO2 ப்ளஸ் x4க்கு பதிலாக இந்த 4H2O. அவ்வளோதான். தேங்க்யூ.